ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ். கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வழங்கக்கூடிய அரசாணை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்குறோம். இந்த கரூர் சம்பவம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 நடந்த நிலையில் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய குடும்பத்தாரை இழந்தவர்கள் இப்படி கிட்டத்தட்ட 31 பேருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் விஜய் நேரிலேயே சென்று அவர்களுக்கு அந்த அரசு வேலை வழங்கக்கூடிய அந்த கோப்புகளையும் அந்த ஆவணங்களையும் அவர் வழங்கினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த நிலையில் இந்த அரசு வேலை அவர்களுக்கு வழங்குவது தொடர்பாக வழக்கும் ஒரு பக்கம் நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு. அது சம்பந்தமான சட்ட ரீதியான விஷயமும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த நிலையில தான் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு அந்த அரசு வேலை வழங்கின அந்த அரசாணை ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஒரு உத்தரவை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத முதற்கட்ட செய்தியாக, அதாவது முக்கிய செய்தியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தாருக்கு அரசு வேலை வழங்கக்கூடிய அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஒரு முக்கிய உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்குறோம். இந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வழங்கக்கூடிய அந்த பணி ஆணைகளை கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் முதலமைச்சர் விஜய் கரூருக்கே நேரில் சென்று அவர்களெல்லாம் சந்தித்து அவர்களுக்கான அந்த பணி ஆணைகளை வழங்கினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த நிலையில் இந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கான அரசு வேலை வழங்கக்கூடிய அரசாணையை ரத்து செய்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. இது பற்றிய முழு விவரங்களையும் கேட்டு பெறுவோம். செய்தியாளர் மாரிசாமி இணைகிறார். மாரிசாமி, வணக்கம். இந்த கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தாருக்கு அரசு வேலைக்கான அந்த அரசாணை ரத்து செய்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. காரணம் என்ன? இந்த வழக்கினுடைய முழு பின்னணி என்ன? கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு அந்த குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவதை எதிர்த்து பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இப்படி சிபிஐ விசாரித்து வரும் வேளையில் அரசு பணி ஆணை வழங்கும் விழா அன்று தற்காலிக அடிப்படையிலேயே பணி வழங்கப்பட வேண்டும், முதல் மாத ஊதியம் பெறும் முன்பாக வழக்கு விசாரிக்கப்பட்டு முடிக்கப்படும் என்ற நிபந்தனையுடன் தான் அந்த விழா நடத்த அனுமதி வழங்கப்பட்டது. அதற்கு உதவும் வகையில் மனுதாரர், அரசு தரப்பு என அனைத்து தரப்பு வாதங்களை முன்வைத்த வழக்கறிஞர்களுக்கு இந்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறது என நீதிபதிகள் தெரிவித்தனர். அதனாடி அதுபோக கருணை அடிப்படையிலான இந்த பொதுநல வழக்கு விசாரணைக்கு உகந்ததா என்ற வாதம் முதலில் முன்வைக்கப்பட்டது. அது தொடர்பான கேள்வி எழும்போது நீதிமன்றம் இயல்பாக வழங்கும் நிவாரணங்களை கோரலாம் என தெளிவுபடுத்தி இருக்கிறது. பல வழக்குகளில் இந்த விஷயம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. கரூர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் விசாரணையை கண்காணித்து வரும் சூழலில் எத்தகைய கருத்தையும் இந்த நீதிமன்றம் முன்வைக்க விரும்பவில்லை என சொல்லியிருந்தார்கள். அதுபோக அரசு தரப்பில் கருணை பணியை பொறுத்தவரை சில வழிகாட்டுதல்கள் உள்ளது. வயது, கல்வி என தகுதியின் அடிப்படையிலேயே வழங்க வேண்டும். அவ்வாறுதான் கரூர் சம்பவ அரசு பணி வழங்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி எதிர்க்கிறார்கள் என தெரியவில்லை என அரசு தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அரசு பேருந்து விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்கினால் எப்படி என்ற கேள்வியும் எழுகிறது. சிவகாசியில் அடிக்கடி வெடி விபத்து ஏற்படும் சூழ்நிலையில் அவர்களுக்கு அரசு பணி கோரினால் என்ன செய்வது என்ற வாதமும் அங்கு முன்வைக்கப்பட்டது. அதுபோக வேலை வாய்ப்பிற்காக பலரும் காத்திருக்கிறார்கள், அதாவது லட்சோப மக்கள் காத்திருக்கிறார்கள், 39 லட்சம் பேர் காத்திருக்கிறார்கள் என்றெல்லாம். அதுபோக டிஎன்பிஎஸ்சி தரும் விவரங்களை டிஎன்பிஎஸ்சி அது குறித்த விவரங்களை தரும் என எண்ணினோம். ஆனால் அரசாணை கருணை பணி அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்ய அதன் ஒப்புதல் பெற விலக்களித்திருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. திறன் வளர்ச்சி பயிற்சிகளை சம்பந்தப்பட்ட, அதாவது வழங்கி பாதிக்கப்பட்ட நபரின் குடும்பத்திற்கு உதவலாம், அது இவ்வாறு பணி வழங்குவதை விட பயனுள்ளதாக இருக்கும் என நீதிபதிகள் தங்களது கருத்தை தெரிவித்தார்கள். அதுபோக அரசு தரப்பில் சாதாரண பணி வழங்குவதாக கூறுவதை ஏற்க இயலாது. எப்பணியும் சாதாரண பணி அல்ல, அது ஒரு குடும்பத்தினருக்கு உதவும் பணிதான், வேலைதான், அந்த குடும்பத்திற்கு உதவுற வேலைதான் அது அப்படின்னு சொல்லப்பட்டது. எனவே கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கிய உத்தரவு அந்த அரசாணையை ரத்து செய்கிறோம் என கூறி இறுதியில் அந்த உத்தரவில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இவ்வளவு நேரம் அந்த வழக்கு விசாரணை, வழக்கு வாதங்கள், பிரதிவாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. ஏனென்றால் கரூரில் அந்த விஜய், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டு
அந்த குடும்பத்தினருக்கு வழங்கிய அந்த அரசு பணி என்பது தற்காலிகமானதுதான் என்று ஏற்கனவே கூறிதான் அந்த அரசு பணிக்கான அந்த வேலை வாய்ப்பு அரசாணைகளை எல்லாம் வழங்க அனுமதி கொடுத்திருந்தது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. அதுபோக இடையிடையில் இவர் அதாவது அரசு தரப்பில் மேலும் மனுதாரர்கள் தரப்பில் அவர்கள் எல்லாம் சம்பந்தப்பட்ட விவரங்களை விவரித்து அதுபோக இந்த 29ஆம் தேதிக்குள் இந்த மாத சம்பளம் வாங்குவதற்குள்ளாகவே இந்த வழக்கு முடித்து வைக்கப்படும் என நீதிபதிகள் கூறியிருந்தார்கள். அதே போல இந்த வழக்கு இந்த மாத இறுதிக்குள் அதாவது இந்த முதல் மாத சம்பளம் வாங்குவதற்குள் முடித்து வைப்பதற்காகவே அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் உடனே உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். உத்தரவிலேயே இவ்வளவு விவரங்களையும் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. கரூரில் வழங்கப்பட்ட அரசு வேலைக்கான அந்த அரசாணையை ரத்து செய்திருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. நிறைய விஷயங்கள் அதில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறதையுமே செய்தியாளர் மாரிசாமி விவரிக்க கேட்டோம். குறிப்பாக பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் சுயதொழில் தொடங்குபவர்களாக மாற்றலாம் அப்படின்னும் இது போன்ற நிறைய விஷயங்கள் அரசு தரப்புலையும் நிறைய வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இருதரப்பு வாதங்களையுமே கேட்டிருந்த நீதிமன்றம் இவ்வாறாக உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. டார்லிங் ஜேம்ஸின் ஆடிப்பெருக்கு சேல் ஆகஸ்ட் 1 முதல் 3 வரை ஒரு பர்ச்சேஸ் 3 பெனிஃபிட்ஸ்.